இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவருமான திரியேக தேவனுடைய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த நாளிலே சாந்தம் என்ற தலைப்பிலே பரிசுத்த ஆவியானவரின் நாமம் சாந்தம் என்ற ஒரு குணத்தை குறித்து அல்லது ஒரு நாமத்தை குறித்து நாம் தியானிக்க இருக்கின்றோம். சாந்தம் என்ற ஒரு குணம் எல்லா வலிமையையும் பெற்று அந்த வலிமையை எந்த அளவுக்கு, எந்த நேரத்தில், எந்த இடத்தில் எப்படி பயன்படுத்த வேண்டுமோ அதை ஞானத்தோடும் வல்லமையோடும் மனத்தாழ்மையோடும் செயல்படுத்துவதுதான் சாந்தம் என்று நாம் தியானித்திருக்கிறோம். இந்த சாந்தமாகிய நாமம் பரிசுத்த ஆவியானவரிடத்தில் அவர் வல்லமையுள்ளவர், அவர் மகத்துவம் உள்ளவர், கனமுள்ளவர். அவரிடத்திலே நேற்றும் இன்றும் என்றும் மாறாத நாமமாக பயன்படுகிறது. பரமண்டலத்திலே பரிசுத்த ஆவியானவர் சத்தியமாக, சாட்சியாக, வல்லமை உள்ளவராக இருந்தவர். இந்த பூமியிலே இருக்கின்ற தேவனாக, அந்த இருக்கின்ற தன்மையிலே தன்னுடைய பரமண்டலங்களின் சாந்தம் என்ற நாமத்தை பூமியிலேயும் நிறைவேற்றுபவராக காணப்பட்டு கொண்டு இருக்கின்றார். இனிமேலும் அவருடைய குணாதிசயம், அவருடைய நாமமாகிய சாந்தம் வெளிப்படும் என்பதை நாம் இந்த வசனங்களிலே பார்க்க போகிறோம். யாக்கோபு நிருபத்தில் எழுதும் பொழுது பரிசுத்த பிதாவாகிய தேவனுடைய நாமத்தை சாந்தம் என்றும், பரிசுத்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை சாந்தம் என்றும், பரிசுத்த ஆவியானவரின் நாமத்தை சாந்தம் என்றும் சில வசனங்களிலே குறிப்பிட்டிருக்கிறார். ஒரு 2 வசனங்களை நாம் எடுத்து எப்படி இந்த சாந்தம் என்ற நாமமும் ஞானமும் ஒன்றாக கிரியை செய்கின்றது என்பதை யாக்கோபு விவரித்திருக்கிற காரியத்தை பார்க்க போகிறோம். யாக்கோபு 3வது அதிகாரம் 13ஆம் வசனமும் 17வது வசனத்தையும் நாம் நிதானிப்போம். உங்களில் ஞானியும் விவேகியுமாய் இருக்கிறவன் எவனோ அவன் ஞானத்திற்குரிய சாந்தத்தோடே தன் கிரியைகளை நல்ல நடக்கையினாலே காண்பிக்க கடவன். இந்த இடத்துல ஞானியும் விவேகியுமாய் இருக்கிற ஒரு மனிதன், அது எவனாக இருந்தாலும் சரி, அவன் ஞானியாக இருக்க வேண்டும், அவன் விவேகியாக இருக்க வேண்டும். அப்படி இருக்கின்றவன் எவனோ அவன் ஞானத்திற்குரிய சாந்தத்தோடே தன் கிரியைகளை, அப்போ அந்த மனிதன் தன்னுடைய கிரியைகளை, அவனுடைய நடக்கைகளை, அவனுடைய செயல்முறைகளை இந்த பூமியிலே அவன் நிறைவேற்றும் பொழுது, செயல்படும் பொழுது, அவனுடைய அவயவங்களை இந்த பூமியிலே ஆக்டிவேட் பண்ணுகிறான், செயல்படுத்தும் பொழுது அவனுடைய எண்ணங்களின் அடிப்படையில் அவன் செயல்படுகிறான். அவன் என்ன உணர்கின்றானோ, அவன் என்ன எண்ணங்களை வைத்திருக்கிறானோ, அவன் என்ன திட்டங்கள், தீர்மானங்கள், ஆலோசனைகளை உடையவனாக இருக்கிறானோ அதனுடைய வெளிப்பாடுகளாகத்தான் அவனுடைய அவயவங்கள் செயல்படுகிறது. அப்படி என்றால் இந்த இடத்துல அவனுடைய உணர்வுகளிலே, அவனுடைய எண்ண அலைகளிலே என்ன காரியம் வெளிப்படுகிறது என்பதை இந்த இடத்துல சொல்லப்படுகிறது. அந்த மனிதன், ஞானியான அந்த மனிதன், விவேகியான அந்த மனிதன், அந்த ஞானத்திற்குரிய சாந்தம். அப்ப எந்த ஞானத்திற்குரிய சாந்தம்? தனக்குள்ளாக இருக்கிற ஞானத்திற்குரிய சாந்தம் அல்ல, ஞானமாகிய தேவனுடைய அந்த சாந்தம். அப்போ இந்த ஞானமாகிய தேவன் இந்த இடத்திலே யாராக இருக்கின்றார்? எந்த தேவனுடைய அந்த சாந்தம் இந்த இடத்திலே அவன் செய்கைகளிலே கொண்டு வருகிறான்? ஒருவராய் ஞானம் உள்ளவர், ஒருவராய் ஞானத்தை வெளிப்படுத்துகின்ற இந்த பூமியிலே வெளிப்படுத்தினதான அந்த ஞானம், வெளிப்பட்டதான அந்த ஞானம்
ஞானத்தை வா என்று கூப்பிடு என்று ஞானவான் நீதிமொழிகளிலே எழுதுகிறார். அப்போ இந்த இடத்துல பார்க்கிறோம், இந்த ஞானத்திற்குரிய சாந்தம் என்பது இயேசு கிறிஸ்துவினுடைய சாந்தத்தை இந்த இடத்துல வெளிப்படுகிறது. அந்த மனிதன் அந்த இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஒரு மனிதன், இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராகவும் ஆண்டவராகவும் ஏற்றுக்கொண்ட அவன் ஞானத்தை அடைகின்றவனாக இருக்கிறான். அவனுடைய மனசாட்சி சுத்த மனசாட்சியாக மாற்றப்படுகிறது. துன்மார்க்கனிடத்தில் காணப்படுகின்ற ஞானமோ, துன்மார்க்கன் என்ற வார்த்தை எதை குறிக்கிறது என்றால், இயேசு கிறிஸ்துவை அறியாதவன், இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள முடியாதவன், அவன் துன்மார்க்கனாக இருக்கின்றான். அவன் நீதிமானாக மாறுவதல்ல. ஏனென்றால் அவனுடைய மனசாட்சி செத்த கிரியைகளற சுத்திகரிக்கப்படாததே அதற்கு காரணம். எப்பொழுது ஒரு மனிதனுக்கு அவனுடைய மனசாட்சியிலே அந்த செத்த கிரியைகள் இல்லாதபடிக்கு அவன் நீதிமானாக்கப்படுகிறான் என்றால் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும்போது, அப்போ அந்த இயேசு கிறிஸ்துவின் மூலமாகத்தான் இந்த மனசாட்சியிலே இந்த சாவுக்கேதுவான கிரியைகள் விலக்கப்படுகிறது, கழுவப்படுகிறது, சுத்திகரிக்கப்படுகிறது. அப்பொழுது இந்த மனசாட்சிக்குள்ளாக ஒரு சாவுத்தன்மை இல்லாத, ஒரு அழிவுத்தன்மை இல்லாத ஒரு மனசாட்சி, சுத்த மனசாட்சி உண்டாகுகிறது. இந்த சுத்த மனசாட்சி இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது, அவருடைய மரணம் அடக்கம் உயிர்த்தெழுதலுக்குள்ளே நாம் பிரவேசிக்கும் பொழுது, அவருடைய வார்த்தைகளிலே நாம் விசுவாசிகள் ஆகும் பொழுது, இந்த வேத வசனங்கள், வாக்கியங்கள், தேவனுடைய வார்த்தை என்ற இயேசுவின் நாமம் நமக்குள்ளே வருகிறது. இந்த நாமம் நமக்குள்ளே வரும் பொழுது நம்முடைய மனசாட்சி சுத்தமாகிறது. மனசாட்சி சுத்தமாகும் பொழுது மாத்திரமே ஞானம் கிரியை செய்கிறது. இந்த ஞானத்தை பெற்றுக்கொள்ளும் பொழுதுதான் ஞானத்திற்குரியதான சாந்தம் நம்மிடத்திலே வேலை செய்யும். பாருங்க, இந்த சாந்தம் என்ற குணாதிசயம் மிகவும் வலிமை வாய்ந்த ஒரு குணாதிசயம். இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வாழ்ந்த காலங்களிலே என்ன சொல்லப்படுகிறது என்றால், அந்த சாந்தமுடையவன், ஒரு மீக்காக இருக்கிறவன் ஒரு யூஸ்லெஸ் ஃபெலோ, அவன் பவர்ஃபுல் கிடையாது. இதை நம்ம நல்லா மத்திய 5வது அதிகாரத்தை வைத்து தியானிக்கும் போது நாம் தியானிக்கலாம். ஆனால் இந்த இடத்துல பாருங்கள், அந்த மாதிரி இருந்த ஒரு நேரத்தில், காலகட்டத்தில், சமுதாயத்தில் இந்த வலிமை வாய்ந்த சாந்த குணம் மேன்மைப்படுத்தப்படுகின்ற ஒரே இடம் தேவனுடைய வார்த்தையிலே, இயேசு கிறிஸ்துவனுடைய நாமத்திலே. அப்போ இந்த இயேசு கிறிஸ்துவுக்குரியதான அந்த சாந்தம் தான் நம்மை மனசாட்சியை சுத்திகரித்து அந்த கிரியைகள் மாற்றப்பட்டு நம்முடைய கிரியைகளிலே நல்ல நடக்கையினாலே நாம் அந்த சாந்தத்தை வெளிப்படுத்துகிறோம். அதே 17வது வசனத்தில் பார்க்கும் பொழுது, யாக்கோபு 3:17, பரத்திலிருந்து வருகிற ஞானமோ முதலாவது சுத்தமுள்ளதாயும், பின்பு சமாதானமும் சாந்தமும் இணக்கம் உள்ளதாயும், இரக்கத்தாலும் நற்கிரியைகளினாலும் நிறைந்ததாயும், பட்சபாதம் இல்லாததாயும், மாயமற்றதாயும் இருக்கிறது. அப்போ இந்த இடத்துல வருகிற ஞானமோ, இந்த ஞானத்தின் குணம் என்ன? முதலாவது அது எப்படி வருகிறது? சுத்தமாக வருகிறது. அப்போ இந்த ஞானத்தினுடைய தன்மைகளை நாம் பார்க்கும் பொழுது, இது வருகிற ஞானம், இந்த பூலோகத்துக்கு இறங்குகின்றதான நாமம். எதற்காக இறங்குகிறது? இறங்கினது இயேசு கிறிஸ்து. அவர் ஒருவராய் ஞானமுள்ளவராய் அவர் கிரியைகளை முடித்தவர். அது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இங்கே பின்பதாக இப்பொழுது நமக்குள்ளாகவும் இந்த பூமியிலேயும் கிரியை செய்வதற்கு பரலோகத்திலிருந்து ஒரு ஞானம் அனுப்பப்பட்ட ஞானமோ, இந்த ஞானம் எப்பேற்பட்ட ஞானம்? முதலாவது சுத்தமுள்ளதாயும், பின்பு சமாதானமும் சாந்தமும் இணக்கமும் உள்ளதாயும்,
அப்போ இங்கே ஸ்டெப் பை ஸ்டெப் அந்த ஞானம் வெளிப்படுகிறது, விளங்குகிறது. அப்பொழுது இந்த சாந்தம் என்ற நாமமும் வெளிப்படுகிறது. அங்கதான் இந்த இடத்துல நாம் யோசிக்கிறோம், இது பரிசுத்த ஆவியானவராகிய தேவனுடைய நாமம். இந்த நாமம் சாந்தம். இந்த சாந்தம் என்ற நாமமும் பரிசுத்த ஆவியானவருடைய ஞானத்தோடு சம்பந்தப்படுகிறது. அப்ப சாந்தம் என்ற ஒரு குணாதிசயம், அந்த நாமம், அந்த நாமத்தின்படி ஒரு குணம், அது குணத்தின்படி அந்த நாமம். இந்த நாமம் ஆவியானவரோடு கூட எப்படி இயேசு கிறிஸ்துவோடு ஞானத்தோடு அது இணைந்ததோ அது போல இந்த சாந்தமும் பரிசுத்தாவியானவரின் ஞானத்தோடு இணைந்து வருகிறது. இதைதான் நாம் கூர்ந்து இந்த வசனங்களிலே நாம் ஆராய்ந்து பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவனிடத்திலிருந்து வந்த ஞானம், அந்த சாந்தம் வெளிப்படும் பொழுது, சாந்தம் என்ற நாமம் வெளிப்படும் பொழுது, இந்த சாந்தம் என்ற நாமம் நமக்குள்ளே தான் கிருபையை கொண்டு வந்து அது இருதயங்களிலே, எண்ணங்களிலே, நம்முடைய சிந்தைகளிலே, கிறிஸ்து இயேசுவின் சிந்தையே உங்களில் இருக்க கடவுது. அப்போ இந்த சாந்தம் இருந்தால் மாத்திரமே அன்புள்ளவைகளவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகளவைகளோ, புகழ் உள்ளவைகளவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகளவைகளோ, இவை இந்த லிஸ்ட் எல்லாமே ஒர்க் ஆகிறது சிந்தையில. கிறிஸ்து இயேசுவின் சிந்தை நமக்குள்ளாக, சிந்தையிலே, எண்ணங்களிலே, இருதயத்துக்குள்ளாக இது ஊடுருவி வேலை செய்வதற்கு இந்த ஞானத்தோடு கூடிய சாந்தம் எப்படி வேலை செய்ய வேண்டுமோ அப்படியே அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவதற்கு நம்முடைய ஆவிக்குள்ளாக இந்த நாளிலே நமக்குள்ளாக அது செயல்படுவதற்கு சகல செய்முறைகளையும் கிரியைகளையும் கொண்டு வருகிறவர் பரிசுத்தாவியானவர். அவருடைய ஞானத்தை கொண்டு வந்து அந்த ஞானத்தினாலே இந்த சாந்தம் என்ற நாமத்தின் தன்மைகளை நம்முடைய சிந்தைகளுக்குள்ளாக பரிசுத்த ஆவியானவருடைய கிரியைகளாக, வல்லமையை வெளிப்படுத்துகின்ற தன்மைகளாக இவைகள் செயல்படுகிறது. பரிசுத்தாவியானவருடைய வல்லமை அனுப்புங்க அனுப்புங்க அனுப்புங்கன்னா என்னது அந்த வல்லமை? அந்த வல்லமையினுடைய தன்மை என்ன? அது என்ன? அந்த வல்லமை வெளிப்படும் பொழுது நமக்குள்ளாக சும்மா குதிக்கிறது, ஆடுவதல்ல, அல்லது வலிமையாய் போய் ஏதோ ஒரு காரியத்தை செய்வது, அதுவல்ல. சகல ஞானத்தோடும் இப்படிதான் இந்த ஊழியம் நாம் செய்கிறவர்களாய் காணப்படும் பொழுது தேவ நாமத்தை அவர் எப்படி விளங்க பண்ண வேண்டுமோ, வெளிப்படுத்த வேண்டுமோ அப்படி நாம் விளங்க பண்ணுவோம். இல்லை என்றால் மாம்சத்திலே நம்முடைய காரியங்கள் மேலோங்கி தேவனுடைய சித்தத்தின்படி நிறைவேற்றப்பட வேண்டிய காரியங்கள் இன்றைக்கு நிறைவேற்றப்படாமல் நின்று போகுது. ஆகையினாலே தேவனுடைய செய்கைகளை குணப்படுத்துங்க, அற்புதம் செய்யுங்க, அதிசயம் செய்யுங்க, அற்புதம் செய்யுங்க, இப்படியே வல்லமை வேணும், எழுப்புதல் பண்ணுங்க, இப்படி தேவனுக்கு ஒரு ஆர்டர்ஸ் கொடுத்து கொண்டே தான் இருக்கிறோமே தவிர அவர் விரும்புகிறதை வெளிப்படுத்துகிறவர்களாய், நாம் ஸ்தாபிக்கின்றவர்களாய் இன்றைக்கு இந்த நாட்களிலே, கடைசி நாட்களிலே நாம் எழும்ப வேண்டியவர்களாக இருக்கிறோம். இந்த ஞானத்தோடு கூடிய சாந்தம் என்ற நாமம் சுத்தம் உள்ளது, சமாதானம் உள்ளது, இணக்கம் உள்ளது, இரக்கத்தாலும் நற்கனிகளாலும் நிறைந்தது. 2 காரியம் இல்லாமல் நெகட்டிவாக சொல்லப்படுது. ஒன்று பட்சபாதம் கிடையாது, அடுத்தது மாயமற்றது, மாய்மாலம் பண்ணாது. அப்போ இந்த மாய்மாலம் நம்மிடத்துல வந்தாலோ, பட்சபாதம் நம்மிடத்துல வந்தாலோ, இந்த சாந்தம் என்ற நாமம் நம்மிடத்தில் கிரியை செய்ய முடியாது. அதுதான் இந்த இடத்துல நான் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த பரிசுத்த ஆவியானவர் இந்த நாட்களிலே, இன்றைய நாளிலே இயேசு கிறிஸ்துவினுடைய இரகசிய வருகைக்கு சபையை, அதரிசனமான சபையை அழைத்து செல்லுவதற்கு முன்பதாக இந்த அதரிசனமான சபையானது இந்த ஞானத்தோடு கூடிய சாந்தத்தினாலே நிரம்ப வேண்டும். இந்த சாந்தமாகிய நாமம் இந்த அதரிசனமான சபைக்குள்ளாக எழும்ப வேண்டும், விளங்க வேண்டும், வெளிப்பட வேண்டும், முத்திரிக்கப்பட வேண்டும். 1 பேதுரு 3வது அதிகாரம் 4வது வசனத்திலே சொல்லப்படுகிறது, அழியாத அலங்கரிப்பாய் இருக்கிற
சாந்தமும். இந்த சாந்தமுடைய குணம் எப்படிப்பட்ட இந்த நாமம், இந்த சாந்தம் என்ற நாமம் இது எப்படிப்பட்டது என்றால், பல மண்டலங்களிலே அதற்கு என்ன ஒரு விளக்கம், ஒரு அட்ஜெக்டிவ் கொடுக்கப்படுகிறது. இது எந்த சாந்தம்? இந்த நாமத்தினுடைய மகிமை என்ன? இது ஒரு அழியாத அலங்கரிப்பு. பிரியமான சகோதர சகோதரிகளே, மணவாட்டி அதரிசனமான சபை ஒரு திருமணத்துக்கு மணவாட்டியாய் இருக்கின்ற ஒரு ஸ்திரீ, ஒரு பெண் அலங்கரிக்கப்படுவது மிக மிக அவசியம். இந்த அலங்காரம் ஆவிக்குரிய அலங்காரம் அல்லது சரீரத்திற்குரிய அலங்காரம், நம்முடைய ஆத்துமாவிலே அலங்காரம். இந்த அலங்காரம் இல்லாமல், ஆடைகள் இல்லாமல் தேவனுடைய சன்னிதானத்துக்கு முன்பதாக மணவாட்டியாக நாம் செல்ல முடியாது. ஆகையினாலே தான் அவர் ரட்சிப்பின் வஸ்திரத்தை நம்முடைய ஆத்துமாவுக்கு கொடுக்கிறார், துதியின் ஆடையை நம்முடைய ஆவியிலே கொடுக்கிறார், நீதியின் சால்வையை நம்முடைய சரீரத்துக்கு கொடுக்கிறார். அப்போ இந்த துணி, இந்த ஆடை, இந்த சால்வை, வஸ்திரம், இவைகள் எல்லாம் நம்முடைய ஆத்துமா, ஆவி, சரீரத்துக்குள்ளே ரட்சிப்பு, நீதி, துதி, இவைகள் நம்மை வஸ்திரங்களாக, துணிகளாக நம்மை அலங்கரிக்கிறது. இந்த சாந்தம் என்ற ஒரு அலங்கரிப்பும் நமக்கு சொல்லப்படுகிறது. இது என்ன அலங்கரிப்பு? இது அழியாதது. இதை அழிக்க முடியாது, இதற்கு முடிவும் கிடையாது. இந்த நாமத்திற்கு ஒரு முடிவு இல்லை. ஏனென்றால் நம்மிடத்தில் வல்லமை, சக்தி, ஆற்றல், திறன் கொடுக்கப்படுகிறது. இது கொடுக்கப்படும் பொழுது நம்முடைய ஆத்துமா, ஆவி, சரீரம் ஒரு அழியாத தன்மையை பெற்றுக்கொள்கிறது, நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்கிறது. இந்த நித்திய ஜீவனுக்குள்ளே நாம் பிரவேசித்து இந்த நித்திய ஜீவனை நாம் பெற்றுக்கொண்டு நித்தியமாக முடிவில்லாததாக இந்த ஜீவன் வாழும். அப்போ இந்த ஜீவனுடைய குணம் எப்படி இருக்க வேண்டும்? இந்த ஜீவனுடைய தன்மை எப்படி இருக்க வேண்டும்? எந்த நாமத்திற்கு உள்ளாக இந்த ஜீவன் இருக்க வேண்டும்? எந்த நாமம் நமக்கு மிக மிக அவசியம் என்றால், இந்த சாந்தம் அழியாத அலங்கரிப்பாயிருக்கிற இந்த சாந்தம், இந்த அலங்கரிப்பு மாறாது. இந்த சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியாகிய, என்ன அழகாக இது ஒரு மனிதனால் எழுதப்படுகிறது. ஒருவேளை ஒரு எழுதுகோலை வைத்து ஒரு மனிதன் எழுதினாலும் அந்த மனிதனுக்கு இந்த வார்த்தைகளுடைய காம்பினேஷன்ஸ் கொடுத்தவர் பரிசுத்த ஆவியானவர். அது எழுதினவருக்கும் இவ்வளோ பெரிய ரகசியங்கள் புரிந்திருக்குமா என்று நமக்கு தெரியாது. நமக்கு புரிந்திருக்கு, நமக்கே புரியுதுன்னா அவர் எழுதினவருக்கும் புரிந்திருக்கணும், புரிந்திருக்கும் என்று விசுவாசிப்போம். ஆனால் பாருங்க, இந்த இடத்துல அழியாத அலங்கரிப்பா இருக்கிற இந்த சாந்தமும் அமைதிலும் உள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணம். அப்போ இந்த இருதயத்துக்கு உள்ளாக, நம்முடைய எண்ணங்களுக்கு உள்ளாக மறைந்திருக்கிற ஒரு தன்மை இருக்கிறது. இந்த மறைந்திருக்கிற தன்மை என்ன தன்மை என்றால் ஆவி என்று சொல்லப்படுகிறது. ஒரு ஆவி என்னுடைய இருதயத்திற்குள்ளாக மறைந்திருக்கிறது. இயேசு கிறிஸ்துவை நான் சொந்த இரட்சகராகவும் ஆண்டவராகவும் இருதயத்தில் விசுவாசித்து வாயினால் அறிக்கை செய்து நான் ஏற்றுக்கொள்ளும் பொழுது நீதி உண்டாகுகிறது, ரட்சிப்பு உண்டாகுகிறது என்று நாம் பார்க்கிறோம். நான் ரட்சிப்பை பெற்றுக்கொள்கிறேன், அப்பொழுது எனக்கு நீதி உண்டாகுகிறது. ஆகையினாலே இயேசுவினுடைய மரணம், அடக்கம், உயிர்த்தெழுதல் எனக்காக மரித்தார், எனக்காக அடக்கம் பண்ணப்பட்டார், எனக்காக உயிர்த்தெழுந்தார். நானும் அவரோடு கூட மரித்தேன், அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டேன், அவரோடு கூட எழுந்தும் இருக்கிறேன். அவரே உயிர்த்தெழுதலும் ஜீவனமாய் இருக்கிறார், நானும் உயிர்த்தெழுதலும் ஜீவனமாய் அவரோடு கூட இன்றைக்கு நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். இப்படி நான் விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளே வாசம் பண்ணுகிறார், என் இருதயத்திற்குள்ளே வருகிறார். அப்பொழுது அவருடைய நாமம், என்ன நாமத்தை அவர் வெளிப்படுத்துகிறார் என்றால், அவர் அமைதல் உள்ள நாமத்தை வெளிப்படுத்துகிறார். இந்த அமைதலும் சாந்தமுமான நாமம் எனக்கு அதிகமாக நான் அதை அனுபவித்து அந்த நாமத்துக்குள்ளே நான் என்னை சிறைப்படுத்தும் பொழுது
இது அழியாத அலங்கரிப்பாக என்னை அலங்கரிக்கிறது. என்னுடைய ஆத்துமாவையும் என்னுடைய எண்ணங்களையும் என்னுடைய வார்த்தைகளையும் என்னுடைய கிரியைகளையும் நல் நடக்கையினாலே நல் கிரியைகளினாலே நான் என்னை தேவனுடைய அலங்காரத்துக்கு ஒப்பு கொடுக்கிறவளாய் காணப்படுகிறேன். இதுதான் ஆவியானவருடைய நாமமாகிய என் சாந்தம். அப்போ அவரும் நானும் ஒன்றாக இப்பொழுது இணைந்து செயல்படுகிறோம். அடுத்ததாக 1 கொரிந்தியர் 4வது அதிகாரத்தில் 21வது வசனத்திலே பவுல் ஊழியம் செய்யும் பொழுது இவர் சில குறிப்புகளை இந்த இடத்துல வெளிப்படுத்துகிறார். என்ன சொல்லுகிறார் என்றால் 1 கொரிந்தியர் 4:21, பரிசுத்த ஆவியானவர் மனிதனுக்குள் செயல்படுகிறதான இந்த நாமத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் மனிதனுக்குள்ளாக செயல்படுகிறார். பவுல் சொல்லுகிறார், இந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். உங்களுக்கு என்ன வேண்டும்? நான் பிரம்போடு உங்களிடத்தில் வர வேண்டுமோ, அல்லது அன்போடும் சாந்தமுள்ள ஆவியோடும் வர வேண்டுமோ? எந்த நாமத்தில் வரணும்? ஒன்று நான் பிரம்பு எடுத்துகிட்டு வரணும், இல்லைன்னா ஒரு நாமத்தின்படி நான் வரணும். எந்த நாமத்தின்படி உங்கள் இடத்துல வரணும் நான்? அப்போ இந்த இடத்துல ஆவியானவருடைய 2 நாமத்தை சொல்கிறார். ஒரு அன்பின் நாமமும் சாந்தத்தின் நாமத்தையும் சொல்கிறார். இந்த 2 நாமத்தோடு உங்கள்கிட்ட வரட்டா, இல்லைன்னா பிரம்பு எடுத்துகிட்டு வரட்டா? பிரம்பு என்பது மாம்சத்திலே பிரம்பை எடுத்துக்கொண்டு வருவது என்பது ஏதோ ஒரு குச்சி உடைச்சிட்டு வர்றது இல்லை. கடினமாக வந்து நீங்கள் பண்ணுறதெல்லாம் நான் தப்பு தப்புன்னு சொல்லணுமா? இல்லை, நான் அன்போடும் சாந்தத்தோடும் என்கிட்ட எல்லா வலிமையும் இருக்குது, நான் செய்யலாம். ஏன்னா நான் உங்கள் மேலே அதிகாரத்தை எடுத்திருக்கிறேன், நான் இந்த ஊழியத்தை எடுத்திருக்கேன், உங்களுக்காக நான் எல்லா சேவைகளையும் செய்கிறேன், உங்களுக்காக அதிக பிரயாசப்படுகிறேன், உங்களுக்கு தெரியும். அதனால உங்கள் மேலே எனக்கு ஒரு உரிமை இருக்குது, ஒரு அன்பின் உரிமை இருக்குது. அதன்படி நான் என்ன பண்ண முடியும்? உங்களை கடிந்து கொள்ள முடியும், வசனங்களை வைத்து உங்களை நான் சாட முடியும். ஆனால் நான் எந்த கோலோடு வருகிறேன் என்றால் அந்த நாமத்தின் நிமித்தம் வருகிறேன், அன்போடும் சாந்தம் என்ற நாமத்தோடு வருகிறேன். அப்போது அந்த ஆவியானவருடைய நாமமாகிய சாந்தம், அந்த அன்பு நமக்குள்ளே ஊழியத்திலேயும் வெளிப்படுகிறது. சரி, பழைய உடன்படிக்கையில் நம்ம பார்க்கிறோம். நெகேமியா 9வது அதிகாரம் 17வது வசனத்தில் 9:17, அவர்கள் செவி கொடுக்க மனதில்லாமலும் அவர்களிடத்திலே நீ செய்த உம்முடைய அற்புதங்களை நினையாமலும் போய் தாங்கள் கழுத்தை கடினப்படுத்தி தங்கள் அடிமைத்தனத்துக்கு திரும்பும்படிக்கு அவர்கள் கலகம் பண்ணி ஒரு தலைவனை ஏற்படுத்தினார்கள். ஆகிலும் வெகுவாய் மன்னிக்கிறவரும் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மகா கிருபையும் உள்ளவருமான தேவனாகிய நீர் அவர்களை கைவிடவில்லை. இந்த கைவிடாத தேவன் என்று இந்த பழைய உடன்படிக்கையில் சொல்லப்படுகிறது. இஸ்ரவேலர்கள் தங்கள் மனதை கடினப்படுத்தி அவங்க திரும்ப நாங்கள் எகிப்துக்கு போனோம், நாங்கள் இதெல்லாம் எங்களுக்கு வேண்டாம், எவ்வளோ பெரிய அற்புதங்களை பார்த்தவர்கள், எவ்வளவு அதிசயங்களை அனுபவித்தவர்கள், எவ்வளவு ஆசீர்வாதங்களுக்குள்ளாக வழி நடத்தப்பட்டு கொண்டு வருகிறார்கள். அவர்களுக்கு ஒரு வாழ்க்கையும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டு இருக்கிறது. அவர்களுக்கு ஒரு பெரிய மகிமையான ஒரு வாழ்க்கையை தேவன் தலைமுறை தலைமுறையாக நித்திய தலைமுறைக்கும் கொடுத்திருக்கிறார். இது ஏதோ ஒரு காலகட்டத்துக்கு முடிகிறதல்ல. இன்னைக்கு எல்லா மனுஷனுமே அவனுடைய பிள்ளைகளுக்கும் பிள்ளைகளுடைய பிள்ளைகளுக்கும் சொத்து சேர்க்குறாங்க. அதில் தான் தங்களுடைய பெரிய மேன்மைகளை நிலைநாட்டணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் தேவனே இவர்களை அழைத்து இவர்களை தெரிந்து கொண்டு இவர்களை ஆசீர்வதித்து இவர்களுக்கு தலைமுறை தலைமுறைகளுக்கும் இப்போ இன்மைக்கு மாத்திரமல்ல மறுமைக்கும் அவங்களுக்கு ஒரு பெரிய வாழ்க்கையை கொடுத்துருக்காரு. அவர் என்ன சொல்கிறாரு? இன்னைக்கு நீ இந்த மாத்திரம் செய். அப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் உடைய இவர்கள் கலகம் பண்ணுகிறார்கள். இல்லை, நாங்கள் திரும்ப போயிடுறோம், எகிப்துக்கு போயிடுறோம். அப்போது இந்த இடத்துல ஆகிலும் இப்படிலாம் சொன்னால் கூட வெகுவாய் மன்னிக்கிறவரும் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மகா கிருபையுள்ளவருமான தேவனாகிய நீர் அவர்களை கைவிடும். அப்போ இந்த சாந்தமுள்ள நாமம் மன உருக்கத்தோடும், ஏன்னா இந்த மன உருக்கம் இரக்கம் மன்னிக்கிறவர் இதெல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்கும் சொல்லப்படுகிறது, பிதாவுக்கும் சொல்லப்படுகிறது, பரிசுத்த ஆவியானவருக்கும் சொல்லப்படுகிறது. இந்த இடத்துல நெகேமியா எழுதும் பொழுது பரிசுத்த ஆவியானவருடைய கிரியைகளை சொல்கிறார். ஏனென்றால் இந்த இஸ்ரவேல் மக்களை ஃபீல்டில் நின்று பரிசுத்த ஆவியானவர் அவளை வழி நடத்துகிறார். அக்னி ஸ்தம்பமாக மேக ஸ்தம்பமாக வழி நடத்துகிறார்.
அப்படி வழி நடத்துகிற அந்த பரிசுத்த ஆவியானவர் அவர்களை அவர்களிடத்திலே கிரியை செய்யும் பொழுது பிதாவாகிய தேவனுடைய கோபத்துக்கு அவர்களை காப்பாற்றுகிறவராக இருக்கிறார். அந்த காப்பாற்றுதல் ஆகிலும், ஏனென்றால் அந்த இடத்துல அவர் மனது உருகுகிறார். அவர் அந்த இடத்துல உருகி இவர்களை வழி நடத்துகிறார். ஏனென்றால் இவங்க பண்ணுற முறுமுறுப்பும் இவங்களுடைய தன்மைகளும் பிதாவினுடைய கோபாக்கினைக்கு பங்காளிகள் இவர்கள். ஆனால் அந்த அந்த கோபாக்கினையிலிருந்து இவர்கள் நன்மை செய்கிறவர்களாக மாறணுன்றதுக்காக இவர்களுடைய வழிகளை ஆவியானவர் தான் ஃபீல்டில் நின்று மாத்துறார். அப்போ இவர் மன்னிக்கிறார் அங்க. ஏனென்றால் இயேசு கிறிஸ்து மன்னிக்க முடியாது, ரத்தம் பூமியில சிந்தப்படலை. இன்னும் அந்த மன்னிப்பினுடைய ஸ்ட்ரென்த் இங்க வெளியே வரல. பழைய உடன்படிக்கையில் பரிகாரம் தான் இருக்காங்க, பிராயச்சித்தம் தான் இருக்கு. ஆகையினால பரிசுத்த ஆவியானவர் தான் அந்த இடத்துல கைவிடாமல் அவங்கள வழி நடத்தும் பொழுது அவங்கள கைவிடாமல் உறுதியாக பரிசுத்த ஆவியானவர் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக அவருடைய மகிமைக்காக பரிசுத்த ஆவியானவர் பூமியிலே செயல்படும் பொழுது அவருடைய நீடிய சாந்தம் வெளிப்பட்டது. அப்போ நீடிய சாந்தம் என்ற நாமத்தை பரிசுத்த ஆவியானவர் அங்கு வெளிப்படுத்துகிறார். சங்கீதம் 145 அதே வசனம் இருக்கு. கர்த்தர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தம் மிகுந்த கிருபை உள்ளவர். ஆனால் இந்த இடத்துல இது எந்த கான்டெக்ஸ்ட்? ஒரு ராஜாவாக தேவனை சொல்லுகிறார்கள். அப்போ ராஜாவாக சொல்லப்படுவது இந்த 145வது சங்கீதம் 1000 வருட அரசாட்சியிலே இயேசு கிறிஸ்து தன் குணத்தை எப்படி வெளிப்படுத்த போகிறார் என்ற ஒரு நாமத்தை சொல்லும் பொழுது அந்த இடத்துல 145வது சங்கீதம் 8வது வசனத்திலே சொல்லப்படுகின்றதான கர்த்தர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர் என்பது ஒரு ராஜாவுக்கு அடையாளமாக அந்த இடத்துல சொல்லப்படுகிறது. அப்போ அந்த இடத்துல ராஜாவின் நாமமாக சொல்லப்படுகிறதுனாலே அது 1000 வருட அரசாட்சியிலே இயேசு கிறிஸ்து பூமியிலே அரசாட்சி செய்யும் பொழுது அந்த இடத்திலே இயேசு கிறிஸ்துவனுடைய நாமம் எப்படி விளங்கும் என்பதற்காக எழுதப்பட்டதான வார்த்தை. அதே குணம், அதே நாமம், அது இயேசு கிறிஸ்துவுக்கும். அதுதான் ஒன்றான மெய் தெய்வத்தை நாம் வணங்குகிறோம். அப்போ ஆவியானவருக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கும் ஒரே டேர்ம்ஸ், ஒரே நாமம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்தந்த காலகட்டங்களிலே அந்தந்த செயல்பாடுகளிலே அந்த நாமத்தை அவர்கள் விளங்க பண்ணுகிறார்கள். யோனா புத்தகத்தை நான் பார்க்கும் பொழுது யோனா தேவனை அட்ரஸ் பண்ணுறார். அப்பவும் அந்த வார்த்தையை சொல்கிறார் பாருங்க. யோனா 4வது அதிகாரம் 2வது வசனம். கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே, நான் என் தேசத்தில் இருக்கும்போதே நான் இதை சொல்லவில்லையா? இது நிமித்தமே நான் முன்னமே தரிஷீசுக்கு ஓடி போனேன். நீர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவரும் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமான தேவன் என்று நான் அறிவேன்னு சொல்கிறார். எப்படி சொல்லி காட்டுறாரு பாருங்க. நான் அப்போவே சொன்னேன், நான் அதுக்கு தான் தர்ஷீஸுக்கு போனேன். உங்கள் குணம் எனக்கு நல்லா தெரியும், உங்கள் நாமம் எனக்கு நல்லா தெரியும், உங்கள் நாமத்தை பற்றி நான் அறிந்திருக்கிறேன். நீங்கள் எப்படிப்பட்ட நாமம் உடையவர்? நீர் கர்த்தர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும். இன்னொரு நாமத்தையும் இந்த இடத்துல சொல்கிறார். நீ தீங்குக்கு என்ன செய்வீர்? மனஸ்தாபப்படுவீர். இது பரிசுத்த ஆவியானவரை குறித்து. ஏனென்றால் நெகேமியாவில் இருந்ததை யோனா அறிந்திருக்கிறார். நெகேமியாவில் எப்படி இஸ்ரவேலர்கள் வழிநடத்தப்பட்டார்கள் என்பதை யோனாவுக்கு தெரியும். ஆகையினால் அவர் சொல்றார், நீங்க தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிற தேவனாச்சே. அப்போ இந்த நினைவேக்கு நான் போய் இவ்வளோ மிரட்டி உருட்டி அவங்கள பயமுறுத்தினேன்னா, இவர் தான் தேவனே தான் சொல்றாரு, நீ போய் அவங்கள பயமுறுத்தணும், நீ போய் அவங்கள எச்சரித்துட்டு வா. அவங்க என்ன செய்துட்டாங்க? நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு இன்க்ளூடிங் ஆடு மாடுகள் எல்லா மிருகங்களுக்கெல்லாம் உபவாசம் போட்டு பயங்கரமான ஒரு தாழ்த்துதலுக்குள்ள கொண்டு வந்து, ஏன்னா அவங்களும் நினைச்சாங்க, அவங்களும் அந்த வார்த்தையை சொல்றாங்க. யோனா 3வது அதிகாரத்தில் கடைசி வசனங்களில் பார்க்கும் பொழுது அந்த ராஜா என்ன கட்டளை கொடுக்குறாருன்னா, ஒருவேளை தேவன் நம்ம மனம் திரும்பணும்னு தான் தேவன் விரும்புகிறாரு. நம்ம மனம் திரும்பணும், கண்டிப்பாக நம்மளை அழிவிலிருந்து காப்பாற்றுவாருன்னு தான் நான் நினைக்கிறேன். பாருங்க, அவங்களும் தேவனுடைய நாமத்தை புரிந்து கொண்டார்கள், கேள்விப்படுகிறார்கள்.
அப்போ அந்த நாமத்தை அவங்க இப்போ என்ன செய்கிறாங்கன்னா, தங்களுடைய அழிவுக்கு முன்பதாக எப்படியாவது அந்த தேவனுடைய நாமம் என்னை காப்பாற்றும். அவங்க அந்த நாமத்தை குறித்து என்ன நினைக்கிறார்கள்னா, மேன்மையாக நினைத்து அந்த நாமத்தின்படி இந்த மன்னிப்பை அவர்கள் பெற்றுக்கொள்கிறார்கள். அங்கே லிட்ரலாக அழிவை கொண்டு வர வேண்டிய பரிசுத்த ஆவியானவர் அவங்களுக்கு கொண்டு வரல, தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறார். அவர் தாங்க ஒரு ஆக்டிவேட்டராக, ஒரு ஃபங்க்ஷனலிஸ்டாக அந்த இடத்துல அவர் வேலை செய்கிறார், ஆர்கனைசராக செயல்படுறார். அப்போ இவருக்கு யோனாவுக்கு அது கஷ்டமாக இருக்கு. ஆண்டவரே, உங்கள் நாமம் எனக்கு தெரியும், அதனால தான் நீங்கள் நான் என்னை சொல்ல வச்சுட்டு இப்போ நான் அவமானப்படுறேன். இவருக்கு ப்ரெஸ்டீஜ் ஆயிடுச்சு. அப்போ இந்த நாமத்தை குறித்து இவர் அவங்களும் அந்த நாமத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள், இவரும் இந்த நாமத்தை ஏற்றுக்கொள்கிறார். அவர்களுடைய ஏற்றுக்கொள்ளுதல் அவர்களுக்கு ரட்சிப்பை தருகிறது, இவருடைய ஏற்றுக்கொள்ளுதல் இவருக்கு அடுத்த பாடத்தை கற்றுக் கொடுக்கிறது. அந்த இடத்துல பொறுமையாக பரிசுத்த ஆவியானவர் யோனாவிடத்திலே பேசுகிறார், யோனாவுக்கு புரிய வைக்கிறார். ஆமா, நான் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவர், எப்படி நான் மனஸ்தாபப்படுகிறேன், ஏன் நான் மனஸ்தாபப்படுகிறேன் என்று தன்னுடைய நாமத்தின் ஒரு தன்மையை சாந்தமாய் புரிய வைக்கிறார். அதுதான் அந்த சாந்தம் என்ற நாமத்தின் கிரியைகள். எப்படி அந்த நாமம் கிரியை செய்கிறது. பொறுமையோடு ஒரு ஆமணக்கு செடியை வளர வைக்கிறாரு. இவரை நல்லா என்ஜாய் பண்ணுறார், தீர்க்கதரிசி நல்லா என்ஜாய் பண்ண விடுறாரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு, அந்த மரத்தை வெட்டிடுறாரு, தீஞ்சு போகுது. உடனே யோனாவுக்கு பரிதவிக்கிறார், கோவம் வருது, உடனே சாவுக்கு போயிடுறாரு யோனா. பாருங்க, நாமத்தை தெரிந்தவர்கள், தேவனோடு கூட ஐக்கியமாக இருக்கிறவர்கள், தேவனோடு கூட உறவாடுகிறவர்கள், தேவனால் பயன்படுத்தப்படுகிற ஊழியர்கள், தீர்க்கதரிசிகள், இவர்களுக்கு தான் உடனே எந்த எக்ஸ்ட்ரீம் போயிடுறாங்கன்னா, நான் செத்து போயிடணும், சாவை விரும்புகிறார்கள். அவங்க நாங்கள் செத்துடக்கூடாது, நாங்கள் அழிக்கப்படக்கூடாது, நீங்கள் மனஸ்தாபப்பட்டு எங்களை மேலே இரக்கமாக இருக்கிறவங்கன்றது சொல்லி அவங்க தாழ்த்து தங்களை ஏற்றுக்கொள்கிறார்கள் தேவனை. இவங்கெல்லாம் பரிசுத்தவான்கள் எப்படி ஏற்றுக்கொள்கிறார்கள்? என்ன இவர் அப்பப்போ எல்லாத்தையும் இப்படி மாற்றிக்கிறாரு? அப்போ இவருடைய நாமத்தை சரியாக புரிந்து கொள்ளாமல், ஒரு தாழ்மையோடு ஏற்றுக்கொள்ளாமல், ஞானத்தோடு அந்த நாமத்தை உணராமல் இந்த தீர்க்கதரிசி வாழ்கிறார். ஆகையினால அவருக்கு பொறுமையாக பரிசுத்த ஆவியானவர் கற்றுத்தருகிறார். என்ன கற்றுத்தருகிறார்? இங்கே பாரு, நீ நடவும் இல்லை, நீ வளர்க்கவும் இல்லை, நீ ஒரு பிரயாசம் இல்லாத ஒரு மரத்துக்கே நீ இவ்வளவு பரிதவிக்கிறிய. நான் இந்த மக்களை எந்த அளவுக்கு நேசிக்கிறேன், எவ்வளோ காலமாக இவர்களை நான் வளர்க்கிறேன், எவ்வளவு காலமாக இவர்களுக்காக திட்டம் வைத்திருக்கிறேன். ஏதோ ஒரு குறிப்பிட்ட காலத்தில் இந்த மனுஷனை உண்டாக்கி அழிப்பது அல்ல. ஆமணக்கு செடியை செய்தது போல நான் செய்ய முடியாது. ஏன்னா இவர்கள்லாம் ஒரு மிக மிக முக்கியமானவர்கள். நித்தியத்திற்கென்று நான் மனிதர்களை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறேன். அந்த நித்திய பங்குக்கு நான் ஆயத்தப்படுத்தும் பொழுது அவர்களை நான் எளிதாக அழிக்க முடியாது. நான் அவர்களை குறித்து பரிதபிக்க மாட்டேனோ? நீ ஒரு ஆமணக்குக்கே நீ இவ்வளவு பரிதபிக்கிறியே, என்ன அழகான மரம் இப்படி போயிடுச்சே, உனக்கு நீ ஒன்றுமே பிரயாசம் இல்லாத ஒன்றுக்கே நீ இவ்வளவு வேதனைப்படும் பொழுது எனக்கு எப்படி இருக்கும் இந்த மக்களை நான் அழிப்பதற்கு? பிரியமான சகோதர சகோதரிகளை, தேவன் அழிப்பதற்கு எவ்வளவு வேதனைப்படுகிறார் என்பதை நாம் யோசிக்க வேண்டும். நாம் நினைத்து விடுகிறோம், தேவன் அவர் எரிச்சல் உள்ள தேவன், அவர் இப்படி பண்ணிடுவார், அப்படி பண்ணிடுவார், அழிச்சிடுவார், அவரை குட்டுவார், வியாதியை கொடுத்துடுறாரு, கஷ்டப்படுத்துகிறாரு, ஏன் இந்த பேண்டமிக்குள்ளே நம்மளை கொண்டு போகிறாரு, ஏன் இப்படியெல்லாம் பூமி மேலே கோபம் வருது அவருக்கு? தேவனை கேள்வி கேட்கிற அநேகர் இந்த இடத்துல காணப்படுகிறார்கள் பூமியிலே. அவர் எல்லாவற்றையும் சந்தோஷமாக செய்கிறாரா? அவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? அவர் காப்பாற்றுவதற்கு, மனிதனை காப்பாற்றுவதற்கும், தன்னுடைய நாமத்தின் சக்தியை புரிய வைப்பதற்கும் அவர் அதிக பிரயாசங்கள் எடுக்கிறார். அதிக ஊழியர்களை எழுப்புகிறார், அநேக தீர்க்கதரிசிகளை எழுப்புகிறார். எதற்காக? அவரவருடைய மேன்மையை பிரஸ்தாபப்படுத்துவதற்காக அல்ல, தேவனுடைய ராஜ்யத்தின் தன்மை பூமியிலே நிறைவேற வேண்டும். ஆகையினால்தான் இயேசு கிறிஸ்து சொல்கிறார், பரமண்டலத்திலே உங்களுடைய சித்தம் செயல்படுகிறது போல பூமியிலே செயல்படணும். அதுதான் ராஜ்யத்தின் தன்மைகள்.
பரலோக ராஜ்யத்தின் தன்மைகள் தேவனுடைய ராஜ்யமாக நம்முடைய இருதயங்களுக்குள்ளே வரும் பொழுது அந்த நாமம், அந்த குணாதிசயம், அந்த தன்மைகள், அந்த மேன்மைகள் வெளிப்பட வேண்டும். இதுதான் பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கும் நம் மத்தியிலே இருந்து, உள்ளாக இருந்து, மேலாக இருந்து, சூழ இருந்து கிரியை செய்கிறவராய் இருக்கிறார். அவருடைய நாமத்தை அவர் பொறுமையோடு விளங்க பண்ணி கொண்டிருக்கிறார். நீடிய சாந்தமும் மன உருக்கமும் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமாய் நமக்காக பரிந்து மன்றாடுதல் செய்து கொண்டிருக்கிறார். வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு வேண்டுதல் செய்கிறார் என்று சொல்லப்படுகிறது. அவருடைய சாந்தம் என்ற நாமத்தை ஒவ்வொரு நாளிலும் ஒவ்வொரு இமைப்பொழுதும் அவர் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். அந்த பரிசுத்த ஆவியாருடைய நாமம் விலையேற பெற்ற நாமம். அவரை நாம் நேசிக்கின்றோமா? அவரிடத்திலே நம்முடைய அன்பை செலுத்துகின்றோமா? இன்றைக்கும் நம்மிடத்திலே போராடி கொண்டிருக்கின்றாரே, இன்றைக்கும் நம்முடைய உணர்வுகளோடு அவர் கிரியை செய்து கொண்டிருக்கிறவர். அவர் நம்மை வழி நடத்துகிற சர்வ வல்லமையுள்ளவராக, சர்வ ஞானியாக, சர்வ வியாபியாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட அந்த நாமத்துக்கு நம்மை ஒப்புக் கொடுப்போம். நாம் ஆசீர்வதிக்கப்படுவோமாக. ஆமென்.